அகத்திக்கீரை. அகத்திக்கீரை முற்றிலும் மருத்துவ குணம் கொண்டது. இது கொஞ்சம் கசப்பான சுவை கொண்டதாக இருக்கலாம், ஆனால் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அகத்திக்கீரை மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் வெள்ளை நிற மலர்களின் அடிப்படையில் வேறுபடுத்தப்படுகிறது. இந்த கீரையின் இலைகள், பூக்கள் மற்றும் வேர்களை நாம் பயன்படுத்தலாம், ஏனெனில் அதன் அனைத்து பகுதிகளும் நம்ப முடியாத நன்மைகளைக் கொண்டுள்ளன. இதில் அதிக நீர்ச்சத்து மற்றும் அனைத்து முக்கிய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. இதில் உள்ள நீர்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவுகிறது. அரைக்கீரை. அரைக்கீரை என்பது பெரும்பாலான வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான கீரை வகையாகும். இது ஒரு அதிசய கீரை வகை. இது நிறைய மருத்துவ நன்மைகளைக் கொண்டுள்ளது. இதில் கால்சியம் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது ஒரு விருந்தாக கருதப்படுகிறது. இந்த கீரை வகையை பொரியல், கூட்டுக்கு பயன்படுத்தலாம். இந்த கீரையை வைத்து கீரை ஆடை அல்லது கீரை வடை போன்ற சுவையான மாலை நேர சிற்றுண்டிகளை செய்யலாம். குழந்தைகளுக்கு கீரையை அறிமுகப்படுத்த இது சிறந்த யோசனையாக இருக்கும். சிறுகீரை. உடலில் இருந்து கழிவுகளை அகற்றுவதே அதன் முக்கிய சொத்து என்பதால் சிறுகீரை தினசரி உணவின் இன்றியமையாத பகுதியாகும். தொடர்ந்து உட்கொள்ளும்போது இது சிறுநீரகத்தில் இருந்து நச்சுகளை அகற்ற உதவுகிறது மற்றும் சிறுநீர் பாதையை சுத்தம் செய்கிறது. சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த நோய் தொடர்பான பிற நோய்களை ஒழிக்கவும் சிறுகீரை உதவுகிறது. பாலக்கீரை. பாலக்கீரை இரும்பு, கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மந்திர கீரை வகைகளில் ஒன்றாகும். இது பருப்பு அல்லது வேறு எந்த உணவுகளுக்கும் நன்றாக இருக்கும், மேலும் இதை அரிசி அல்லது சப்பாத்தியுடன் சாப்பிடலாம். அவற்றை சாலட்களிலும் பயன்படுத்தலாம். இது ஒரு தட்டையான மென்மையான கடினமான இலையைக் கொண்டுள்ளது, மேலும் இந்த கீரையை சுத்தம் செய்வது மிகவும் எளிதானது. இதில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது மற்றும் இரத்த சோகையை குணப்படுத்த உதவுகிறது. மெக்னீசியம், ஃபைபர், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் ஃபோலேட் போன்ற பிற ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது. கரிசாலங்கண்ணி கீரை. பிரிங்ராஜ் என்று பிரபலமாக அறியப்படும் கரிசாலங்கண்ணி கீரை என்பது முடி எண்ணெய் தயாரிப்பில் பரவலாக பயன்படுத்தப்படும் மிகவும் பழக்கமான கீரை வகையாகும். சமீப காலங்களில் பெரும்பாலான ஹேர் ஆயில் பிராண்டுகள் பிரிங்ராஜ் என்ற பெயருக்கு பின்னால் செல்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம், ஏனெனில் இது முடிக்கு மகத்தான நன்மைகளை வழங்குகிறது. இந்த பசலைக்கீரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் எண்ணெயில் முடியை வலுப்படுத்தும் மற்றும் முடி உதிர்தலை குறைக்கும் அனைத்து பண்புகளும் உள்ளன. பருப்புக்கீரை. பருப்பைக்கீரை பொதுவாக காணப்படும் கீரை வகைகளில் ஒன்றாகும். இது பருப்புடன் நன்றாக செல்கிறது. இது சாலட்களுடன் பயன்படுத்தும்போது சிறந்த சுவையை அளிக்கிறது. இந்த பசலைக்கீரை உடலுக்கு குளிரூட்டும் விளைவை அளிக்கிறது, எனவே இது பெரும்பாலும் கோடையில் விரும்பப்படுகிறது. வெந்தயத்துடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் சூடு குறையும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையையும் குணப்படுத்தும். புளிச்சக்கீரை. பெயர் குறிப்பிடுவது போல இந்த கீரை வகை உணவுகளுக்கு ஒரு கசப்பான சுவையை அளிக்கிறது. இந்த கீரை அதன் வழக்கமான சுவை காரணமாக சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இது ஆந்திராவில் கோங்குரா என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இந்த கீரையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சட்னி உண்மையிலேயே மயக்கும் சுவை கொண்டது. இந்த சட்னி கோங்குரா சட்னி என்று அழைக்கப்படுகிறது. இது ஓரளவு காரமாகவும் ஓரளவு புளிப்பாகவும் இருக்கும். இந்த பசலைக்கீரையை பயன்படுத்தி சைவம் அல்லது அசைவ பொருட்களுடன் சட்னிகள் மற்றும் கறிகள் செய்யலாம், மேலும் நீங்கள் ஒரு சிறந்த சுவையை அனுபவிப்பீர்கள். முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரை என்பது முள்ளங்கியின் மேல் பகுதியில் காணப்படும் கீரை ஆகும். இது நிறைய நன்மைகளைக் கொண்டுள்ளது மற்றும் உட்கொள்ளலாம். இந்த ஸ்பைன்ஸ் ஒரு மலமிளக்கியாக செயல்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துகிறது. இந்த பசலைக்கீரையின் சாறு ஒரு சிறந்த அப்படைசர் மற்றும் குடற்புழு நீக்கம் மற்றும் வயிற்று வலியை போக்க உதவுகிறது.